ஹலோ மக்களே, குரூப் டி வந்து கோர்ட் கேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபைனல் வெர்டிக்ட் வந்து என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு. அது உண்மையா? சரிங்களா? எக்ஸாம் வந்து அடுத்த வருஷம் ஜனவரியில் தான் நடக்க போதா? எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அக்டோபர் 30 தான் வந்து கடைசி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நவம்பர் 4க்கு ஒத்தி வச்சாங்க. நவம்பர் 4 நேற்று நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரம் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது ஸோ அப்படின்னு சொல்லி அந்த 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 கோர்ட்டில் நடக்கிறதே ஒரு வீடியோவாக 1.5 மணி நேரம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெர்டிக்ட் வந்து வரல. அதே மாதிரி நேற்று வந்து ஒரு நோட்டீஸ் வந்து ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேருந்து மார்ச் எண்டு வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. பட் ரயில்வே சைட்லேருந்து அஃபிஷியலாக என்ன விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. பட் நவம்பர் 17 எக்ஸாம் நடக்குமான்னு கேட்டால் அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க். கண்டிப்பாக வந்து 90% வந்து பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17 நமக்கு எக்ஸாம் நடக்கணும்னா நவம்பர் 7 வந்து நமக்கு வந்து ஒரு சிட்டி இன்டிமேஷன் வந்து கண்டிப்பாக வரணும். 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் வந்தால் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து நவம்பர் 7 சிட்டி இன்டிமேஷன்லாம் வராது. இன்றைக்கி நவம்பர் 5 ஆகி போச்சு. ஸோ வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக தள்ளி போகும். பட் வந்து அந்த நோட்டீஸில் இருக்க மாதிரி ஜனவரி போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வந்து முன்னாடியே கூட வரும். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃபேக் நோட்டீஸ் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஃபேக் நோட்டீஸ் அது 100% ஃபேக்கு. ஏன்னா எந்த ஒரு ரயில்வே வெப்சைட்லேயுமே அது வந்து கிடையாது. ஆர்ஆர்பி சென்னையில் கிடையாது, பெங்களூரில் கிடையாது, நார்த்து சைட்லேயுமே கிடையாது. நானே ஒரு 7-8 இதில் பார்த்துட்டேன். எங்கேயுமே அப்படி ஒரு நோட்டீஸே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம வடக்கு தோழர்கள் பண்ணுறது தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டீஸ் இவங்க ரெடி பண்ணுறதுலாம் அப்படியே ரயில்வேல என்ன ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அந்த ஃபாண்ட்டு லிங்க் எல்லாம் அப்படியே பக்கவாக காப்பி பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலராக இது பண்ணுறாங்க. இப்போ 2020லலாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி நோட்டீஸ் விட்டுட்டாங்க நம்ம பசங்க ரெடி பண்ணி. ஸோ எதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா இந்த நோட்டீஸை பார்த்துட்டு ரயில்வே சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணி வெளியே இருக்கிறது எதையும் நம்ப வேணாம், இதுதான் உண்மையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ரயில்வே சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒன்று விடுவாங்க. அதுக்காக தான் இவங்களோட இந்த உழைப்பு முயற்சி அதெல்லாம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு வந்து எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு கேட்டால் எப்போனாலும் வரும். அடுத்த மாதம் கூட டிசம்பர் கூட இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இருக்கிற டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசாக நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த ஜட்மெண்ட் வீடியோ அந்த அளவுக்குலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சின்ன ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களா? ஓகே, அப்டேட் தெரிஞ்சுக்கிறீங்களா? அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்க டைம் இல்லைனா கூட அஃபிஷியல் வெப்சைட்டில் உட்காந்து பார்த்துருக்கேன். நோட்டீஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் பார்க்கக்கூடாது, 4-5 இது கிராஸ் செக் பண்ணோம். அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேனல் ரெகுலராக வீடியோ போகிற ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்ன ஷார்ட்ஸாக போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் நோட்டீஸ் வந்து வரல இன்னும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்லாம் இருக்குமா உங்களோட வரலாறுலன்னு கேட்டால் இது எதுவுமே இருக்காது. நீங்கள் வேலை வாங்கினீங்களா வாங்கலையா அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் பெரிய இன்சிடெண்ட்டெல்லாம் பார்த்துட்டாங்க. பட் வந்து அவங்க வேலை வாங்கினாங்களா வாங்கலையா அது மட்டும்தான் பேசுவோம். சரிங்களா? இந்த கோர்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா 10க்கு தான் சாதகமாக தான் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் பட் வர நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படி வராது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போவே இவ்வளோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஐடிஐக்கு தான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இப்போ 32,000 வேகன்சி வந்திருக்கு. இதில் 80% வந்து ஓப்பன் கேட்டகரியாக எழுதுகிற இந்த 10வது குவாலிஃபிகேஷன் மினிமம் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்கவங்க எலிஜிபிள். மீதி 20% தான் வந்து இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஐடிஐ முடித்தவங்களாம். சரிங்களா? இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களாம். பட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்களுக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கும் தான் வந்து மேக்ஸிமம் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ சும்மா ஒரு 2-3 போஸ்ட்டுக்கு பாயிண்ட்ஸ் மேனி இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு மட்டும்தான் 10th முடித்தவங்க எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற போது இந்த வாட்டி ரொம்ப நல்ல வேகன்சி 32,000 வேகன்சி. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 20% ஒரு 6,000 வேகன்சி வந்து அந்த சைடு ரிசர்வேஷனில் தள்ளி விட்டாலும் அப்ரெண்டிஸ்ஷிப் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சாலும் மீதி உங்களுக்கு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000+ வேகன்சி வந்து இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஸோ வந்து இதில் வந்து நீங்கள் உள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வாட்டி உயிரை கொடுத்து படித்து உள்ளே போயிருங்க. இன்னமே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலன்னா நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இன்னும் ஒரு 1 மந்த் ஸ்கெட்யூல் போட்டு அடிச்சு நவுத்துங்க. நம்ம குரூப் டி கோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தரமாக இருக்கும். உங்களுக்கு சயின்ஸ் எல்லாமே அதில் இருக்க அப்ஜெக்டிவ் சயின்ஸ் தேரி எல்லாமே பாருங்கள். ஆப்டி ஃபுல்லாக பாருங்கள். 100% வந்து நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். சரிங்களா? கோர்ஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1300 rupees தான். நம்ம கிளாஸஸ் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். டெஸ்ட் சீரியஸ்லாம் சும்மா 1-2 இருக்காது மக்களே. 800+ டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெமோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டெமோ வீடியோ இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வாட்டியே கிளியர் பண்ணி வேலை வாங்குகிறோம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு சில இன்சிடெண்ட்டை சொன்னால் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? நிறைய பேர் ரொம்பவே நல்லா படித்தாங்க மக்களே.
நிறைய என் கூட இருந்த பசங்களே இருக்கட்டும் ரொம்ப நல்லா செம்ம டேலண்ட்டு அப்படிலாம் படித்தாங்க. பட் வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருக்க என்டிபிசியில் சொல்கிறேன். பட் இந்த எக்ஸாம் ப்ராசஸில் வந்து சில விஷயம் நம்மளை வந்து சோதிப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரணும். அதெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். சரிங்களா? பட் அதில் வெக்ஸ் ஆகி நிறைய பேர் வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா 2019 நோட்டிஃபிகேஷனு ப்ரிலிம்ஸ் வந்து 2021 வைக்கிறாங்க. 2 வருஷம் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு ப்ரிலிம்ஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் எழுதுனாங்க. அந்த 2.5 வருஷத்தில் வந்து நடுவில் வந்து எந்த ஒரு நோட்டீஸும் வராது, எந்த ஒரு அப்டேட்டும் வராது. ஏன்னா லாக்டவுனு. சரிங்களா? உயிர் தானே முக்கியம். அதுக்கப்புறம் தானே எக்ஸாம்லாம். எந்த ஒரு எக்ஸாமும் வரல, எதுவுமே வரல, எந்த ஒரு அப்டேட் வரல மெயினாக. ஸோ நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வடக்கு தோழர்கள் இதே மாதிரி நோட்டீஸ்லாம் பக்காவாக ரெடி பண்ணுவாங்க, விட்டுட்டே இருப்பாங்க. அகைன் வந்து ரயில்வே சைட்லேருந்து அது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி இவங்க பண்ணும்போது அவங்க சைட்லேருந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. இதை யாரும் நம்பாதீங்க, இவங்களே ஒரு எக்ஸாம் டேட் விடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த தான் இப்போ வந்து அகைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இவங்க பண்ணுறதுக்காக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு இல்லை. November 17 நமக்கு எக்ஸாம் நடக்கணும். அது நடக்குது நடக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு அஃபிஷியலாக கண்டிப்பாக ஒரு நோட்டீஸ் வந்துடும். வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணாங்க. நிறைய பண்ணக்கப்புறம் 2020 எண்டு டிசம்பரில் ப்ரிலிம்ஸ் ஆரம்பிச்சது. 2021 ஸ்டார்டிங் ஜனவரி ஒரு 2 மாதத்துக்கு ப்ரிலிம்ஸ் நடத்துனாங்க. ப்ரிலிம்ஸில் வந்து 1:15 எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கிறதுலையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா டபுள் கவுண்டிங் மாதிரி எடுத்துட்டாங்க. எப்படின்னா போன வாட்டி வந்து லெவல் வைஸ் செலக்ட் பண்ணாங்க. லெவல் 6 ஒருத்தர் கிளியர் பண்ணியிருந்தா அவரே வந்து லெவல் 5யும் கிளியர் பண்ணியிருப்பார், 3யும் கிளியர் பண்ணியிருப்பார், 2வும் கிளியர் பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து 4 வாட்டி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதா நான் சொல்ல வரது? அப்படி கனெக்ட் பண்ணி 1:15ன்றது ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும்போது 1:5, 6 இந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அதுக்கும் வந்து நம்ம வடக்கு தோழர்கள் நிறைய பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் பீகார் சைடு ட்ரெயினை கொளுத்துனாங்க. இவ்வளோ பண்ணி எக்ஸாம் ரிசல்ட்டை கேன்சல் பண்ணாங்க. அகைன் வந்து சில பேரை உள்ளே எடுத்தாங்க. அகைன் எப்படி சொல்கிறது, லாஸ்ட் மினிட்ல உள்ளே எடுத்தாங்க. மைண்ட் செட்டே ஆகியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்களும் கிளியர், நீங்களும் மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்தாங்க. ஏன்னா 1:15ன்னு சொல்லி நோட்டீஸில் சொல்லிட்டாங்க. பட் எடுத்தவங்க வந்து நிறைய பேர் டபுள் கவுண்டிங் ஆகிட்டாங்க. அப்படி ஆகும்போது அகைன் வந்து புதுசாக கொஞ்சம் பேர் உள்ளே எடுத்து அந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணாங்க. அப்படி விடும்போது அவங்களுக்கு வந்து டைமே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருந்தது. அப்படி நிறைய பேர் படிக்காமல் நிறைய இன்சிடெண்ட்டால் விட்டுட்டாங்க. சரிங்களா? பட் இந்த வாட்டி வந்து அந்த தப்பெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்தாங்க, வந்து கிளியர் பண்ணாங்க, வேலை வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க. இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ லாஸ்ட் டைம் நான் இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? இப்போ நீங்களே கூட படிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வந்து இருக்காங்க, நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க, எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல என்ன உள்ளே எடுத்தாங்க, ரிசல்ட் லாஸ்ட் டைம் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன், ரிசல்ட் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஸோ எனக்கு படிக்க டைம் இல்லை இப்படின்னு சொன்னால் சப்பா கதை கட்டுற மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீ கிளியர் பண்ணியா பண்ணலையா அது மட்டும் தான் பேசும். ஸோ அதனால் ஃபுல்லாக படிங்க. இது வந்து ஒரு சின்ன கதை. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு இது வந்து அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு தெரியாது. 4 வருஷம் கொண்டு போனாங்க ஒரு என்டிபிசி எக்ஸாமை. ஸோ அவ்வளோ கொண்டு போகும்போது நமக்கு வந்து இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இது வந்து ஈஸி தான் இந்த ப்ராசஸ். இப்போ வந்து ஒரு 1 இயர் ஆயிருக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு. போன வருஷம் எண்டில் விட்டாங்க, இந்த வருஷம் எண்டு வரப்போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ரவுண்டு தானே எக்ஸாம். இது முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிசி சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ போலீஸ் எக்ஸாம் வந்து நடந்தது, எஸ்ஐ எக்ஸாமு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆளுங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல. அது ஒரு சைட் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அந்த லெவலுக்குலாம் போகவே போகாது. ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகாது. சரிங்களா? அந்த எக்ஸாம் தள்ளி வேணால் போகும் ரயில்வேலேருந்து. பட் எப்போவுமே வந்து இது வரைக்கும் கேன்சல்லாம் பண்ணதில்லை. இந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது, இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு என்றைக்குமே சொன்னதில்லை. புதுசாக சில பேரை உள்ளே எடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே தவிர இருக்கிறவங்களை என்றைக்குமே வந்து வெளியே அமிச்சதில்லை. ஸோ அதனால் சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்ல. சரிங்களா? எப்போவுமே வந்து ரயில்வே வந்து உங்களை கைவிடாது, அது மட்டும் நீங்கள் வந்து நம்புங்க. ஏன்னா நிறைய பார்த்தாச்சு, நிறைய இன்சிடெண்ட்டில் வந்து நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ணவன் என்றைக்குமே வெளியே போனதில்லை. புதுசாக சில பேரை உள்ளே தான் எடுத்திருக்காங்க. திரும்ப அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே லைவில் தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ பயப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் படிங்க. ரிசல்ட்டு பாருங்கள், அஃபிஷியல் நோட்டீஸே வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம டேட் என்னென்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷனில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருங்க மக்களே. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளை ஒரு ஃபாலோ தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும். பை பை, டேக்.